வெல்கம் பேக் டு ஜிஎஸ்எம் 360 நண்பர்களே. ஸோ மிளகாத்தூள் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். ஸோ அவசரமாக காலையிலே பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி மிளகாத்தூள் அரைச்சி அவங்களுக்காக இந்த ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்ருக்கேன். ஸோ காலையில் சத்துமாவு அரைச்சி முடித்தேன். ஸோ அது ஒரு வீடியோவும் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் வந்து அரைக்கிறத போட போகிறேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நான் மிளகாத்தூள் அரைக்க வேண்டிய அளவு இது. ஸோ நீங்கள் 1/2 கிலோ மிளகாய் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ மிளகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் தனியாக போடுறேன். முக்கால் தனியாக போட்டுட்டு நேற்று தான் கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன். அது கூட வீட்டுக்கு தேவைன்னா அது எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். அதுதான் இது. ஸோ அதை அப்படி ஓரமாக வச்சிடலாம். கறி மஞ்சள் இது போடுவாங்க. அப்போ வந்து நான் வந்து சுக்கு ஆட் பண்ணுறேங்க. சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 சுக்கு போடுறேன். இப்போ வந்து மிளகு ஒரு 200 போடுறேங்க. மாறி மாறி லைட்டு வந்து என்ன பண்ணுறது. 200 வெந்தயம், 1/4 கிலோ கடுகு, அப்புறம் வந்து 100 சோம்பு, 100 சீரகம். இது கூட வந்து வீட்டில் தோரம்பருப்பு இருக்கிறதெல்லாம் வாங்கலை. ஸோ அதில் வந்து 50 தோரம்பருப்பு இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ அந்த மிளகாத்தூள் அரைக்கிறது மட்டும் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாமே வந்து நம்ம வறுத்துக்கணும். ஸோ தனித்தனியாக வறுக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். மிளகாவும் தனியாகவும் வறுக்க வேணாம். அதை அந்த வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் தூள் நிறைய வரும்னு சொல்லுவாங்க. அதனால் ப்ளஸ் மற்ற நம்ம மசாலா ஐட்டம்லாம் கண்டிப்பாக வறுக்கணும். அது ஸோ வறுத்து நம்ம அரைக்கணும். ஸோ நம்ம அரைக்கலாம் வாங்க. வறுக்கலாம் வாங்க. ரொம்பவே அவ்வளோ. ஸோ மற்ற மிளகாத்தூள் தனியாக மட்டும் வறுக்க வேணாம், வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை வெயிலில் காய வச்சுட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொத்த பொருளை வந்து நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு. ஸோ அதை நம்ம வந்து வறுக்கலாம். சுப்பு உங்களுக்கு இவ்வளோ வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படின்னா இவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இவ்வளோ சுக்கு போடுறேங்க. சுக்கு சூடு ஏறினா போதும். ஸோ அதுக்கு மேலே அது வராது. ஸோ மற்ற பொருளை எப்படி வறுக்கிறது ஒன்றுனா பார்க்கலாம். சுக்கு கலர் லைட்டாக மாறி இருக்கு. ஸோ அப்படி மாறினாலுமே போதும், அதை எடுத்துக்கலாம். ஸோ மிஷின் சூட்டு கொஞ்சம் சூடாயிடும். அதனால அடுத்து வந்து சோம்பு போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சோம்பு வறுத்தாச்சு. ரொம்ப கார விட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கலர் மாறினா போதும். அப்புறம் சீரகம் போட்டுக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீரகம் வந்து சீக்கிரமாவே போயிடா. கரண்டி பிடிக்கிறதுக்கு கடாய் பிடிச்சிட்டேன்ப்பா, வலிக்குது. ஸோ சீரகம் பொரிஞ்சிருச்சு. சீக்கிரமாகவே சீரகம் பொரிஞ்சிடும். ஸோ அதை எடுத்துடலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. ஸோ அதை சீக்கிரமாக பொரிஞ்ச சீரகம் மட்டும். ஸோ அதனால ரொம்ப நாள் விட்டால் காந்துற மாதிரி ஆகிடும். ஸோ அதை டக்குன்னு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகு. மிளகு வந்து 200 எடுத்துருக்கிறதுனால நிறைய காரமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ மிளகாய் இவ்வளோ போடுறதுனால காரமாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அப்படி இல்லைங்க. அதுக்கு வந்து நம்ம சோம்பு அதிகமாக போடுறோம், வெந்தயம் போடுறோம், கடுகு போடுறோம். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் ஆக்கிடும். தனியாகவும் நம்ம கழிச்சு எக்ஸ்ட்ரா தான் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து கடுகு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் பேக்கெட் கிடைக்கல, அதனால 300 கிராமா வாங்கிட்டேன். ஸோ ஒரு 50 கிராம் தனியாக போட்டுட்டு 50 கிராம் கடுகு போட்டு 200 கிராம் கடுகு தனியாக சேர்த்துக்கிறேன். ஸோ 1/4 கிலோ சரியாக போச்சு. கடுகு ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், சீக்கிரமாகவே காந்துடும். அதனால அடுத்தது வெந்தயம். தேர்ந்தெடுத்து நிறைய போட வேணாம், ஒரு 50 போதும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூளுக்கு தேவையான மசாலா எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செமையா. ஸோ நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இதுதாங்க. கூட வந்து இது கருவேப்பிலை காஞ்சிருந்தால் அந்த காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ காம்பு போட்டுக்காதீங்க, மிஷின்காரங்க திட்டுவாங்க. நான் போட்டு ஒரு திட்டு வாங்கியிருக்கேன் அதனால. ஸோ காஞ்ச கருவேப்பிலை அந்த இலையை மட்டும் போட்டுக்கோங்க, அதுவுமே நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. இது வந்து நம்ம சும்மா போடல. கடுகு எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தின்னு உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. சோம்புமே ரொம்பவே நல்லது. அப்புறம் சுக்கும் நம்ம சமையலுக்கு ஏற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்க மாட்டோம், அதனால இந்த மாதிரி மிளகாத்தூளை போட்டு சேர்த்துறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மிளகாத்தூளை வந்து பொரியல், குழம்பு இதெல்லாம் போடும்போது அதை சாப்பிடும்போது நம்ம நிறைய ஐட்டம் நம்ம தனியாக சாப்பிட மாட்டோம் மிளகெல்லாம். ஸோ இது மாதிரி நம்ம சமையல் எடுத்து சாப்பிடும்போது நமக்கு அதை நம்ம உடம்புக்கு கிடைச்சா நல்லது கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க வீட்டில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுங்கன்னு தெரியல. ஸோ பிடிச்சிருக்கா சொல்லுங்க. அவ்வளோதான், டேக் கேர், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நல்லா நான் ஆற வச்சுட்டு மிளகா தனியா காஞ்ச உடனே அதுக்கு சேர்த்து அரைச்சிடலான் இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூளுக்கு மசாலா அரைச்சாச்சு, சத்து மாவுக்கு அரைச்சாச்சு. இட்லி பொடி அரைக்கிறதுக்கு என் பையன் எழுந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் காரம் 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 காரண்டா காரண்டா அச்சு வந்துடலாவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிளகாத்தூள், இட்லி பொடி ப்ளஸ் வந்து சத்தமாக அரைக்கிறதா சொல்லியிருந்தேன். ஆனால் முடியல, பாப்பா எழுந்துட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்லி பொடி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதுவரை செஞ்சது பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. ஸோ மிளகாத்தூள் ரெடி பண்ணது ப்ளஸ் வந்து சத்து மாவு இது ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சி செய்யாமல் விட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கி எப்படியோ செஞ்சிச்சு அவங்க தூங்கும் போது. நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுறதுக்கு காரணமே அதுதான், பாப்பா எழுந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பாப்பாவும் என் கூட மிளகாத்தூள் அரைக்க வந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் அவங்க ஒரு வழியாக மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிட்டு ஒரு வழியாக மிளகாத்தூள் அரைச்சி முடிச்சாச்சு. கரெக்டுமா சூப்பராக இருக்குமா. ஹோம்ஒர்க் எழுதி முடி சீக்கிரம். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஸோ இதுதான் நம்ம மிளகாத்தூள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா நீங்களும் இதேமாதிரி அரைச்சிக்கோங்க. செம்மையாக இருக்குது, வாசனையாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணோன்னே எனக்கு ஐடியாவும் கொடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.